ஹலோ गाइस, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது த சூப்பர் கியூப் அனிமேயோட எபிசோட் 2 தான். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போல மறக்காம ஒரே ஒரு லைக் ஒண்டி தட்டி விட்டுருங்க. நான் அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே அவன் அப்படியே மிதக்குறான். அவனுக்கு எதுவுமே புரியல. திடீர்னு அவன் வேற ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகுறான். இப்பதான் சிஸ்டமும் ஒரு லிமிடேஷனை பத்தி சொல்லுது. ஸ்கில்ல அடிக்கடி எல்லாம் யூஸ் பண்ண முடியாதான். ஒரு மிஞ்சத்துக்கு ஒரு முறை தான் இவனால பயன்படுத்த முடியுமா? அப்பனா என்னால ஒரு மிஞ்சத்துக்கு ஒரு முறை யூஸ் பண்ண முடியும். ஆனா நான் இப்படியே தொடர்ந்து பண்ணுந்தா இது டேஞ்சராகவும் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் கீழே வந்து எந்த போன்னு எனக்கே தெரியாது. சிஸ்டமும் இதுக்கப்புறம் இன்னொரு ஸ்கில்ல பத்தி உனக்கு சொல்லுது. ஹீரோவால எந்த விஷயமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள புகுந்து பார்க்க முடியுமா? அதாவது வெறும் கண்ணால நம்ம பாக்குறோம்ல, அதையும் தாண்டி நம்ம கைக்குள்ள என்ன இருக்கு, பில்டிங்க்கு வெளியில என்ன இருக்கு, எல்லாத்தையுமே அவனால பார்க்க முடியுது. இதெல்லாம் பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். ஒரு கட்டத்துல அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி டயர்டா ஃபீல் ஆகுது. நீங்க ரொம்ப உங்களோட பவர் பயன்படுத்தினால நீங்க டயர்ட் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். as a beginner நீங்க நல்லாவே இதை பயன்படுத்துறீங்க. ஆனா ஒரு கட்டத்துல அப்படி அவன் மயங்கி போயிடறான். சீன்ல எழுந்துக்கும் போதே சொல்றான், இது வந்து ஒரு சூப்பர் பவர். ஆனா அதுக்குன்னு இதை யூஸ் பண்ற விஷயம் வந்து ஈஸியான விஷயம் ஆயிடாது. இதை யூஸ் பண்றது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் தான். இந்த சூப்பர் கியூப் பக்கத்துல இருக்குமா? இதை பார்த்து அவன் இன்னமும் ஷாக் ஆகுறான். இப்படி நீ அதுக்குள்ள இங்க வந்த என்னோட உடம்புக்குள்ள தானே எவ்வளவு நேரமா நீ இந்த? ஆமா மாஸ்டர், நீங்க சொல்றது கரெக்ட் தான். என்னன்னா நான் வந்து இதே மாதிரி உங்களோட உடம்புக்குள்ள இருந்தா உங்களோட எனர்ஜியா அதிகமா கன்சியூம் பண்ணி இருக்கிற மாதிரி ஆயிடும். இதனால தான் உங்களோட உடம்பை விட்டு நான் வெளியில இருக்கேன். அப்பனா இது ஒரு நல்ல விஷயம் தான். அந்த சூப்பர் பவரை பத்தி அவன் கம்ப்யூட்டர்ல சர்ச் பண்ணி பாக்குறான். ஆனா அந்த சூப்பர் கியூப் சொன்ன மாதிரி தான் அங்க எதுவுமே அங்க கிடைக்கல. யாக்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்து யாவும் சொல்றான், நல்லா ரெஸ்ட் எடுத்தனா இன்னைக்கு ஏன் நம்ம லஞ்சுக்கு ஒன்னா போக கூடாது வெளியில? கேட்டோன்னே ஆளுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆனா அதே டைம்ல புள்ளி பண்ண அந்த ஆளுங்க அந்த விஷயம் வந்து அவனுக்கு ஞாபகம் வருது. அதனால ரொம்ப கடுப்பாகிறான். என்கிட்ட சூப்பர் பவர் இருக்கு, நான் வந்து அப்போ இன்னமும் ஸ்ட்ராங் ஆகணும். மாஸ்டர், உங்களால ஸ்ட்ராங் ஆக முடியும். வேணுமா நீங்க எனர்ஜி ஜெம்மை கலெக்ட் பண்ணணும். எனர்ஜி ஜெம்மை பத்தி அது சொல்லுது. எனர்ஜி ஜெம் அது வந்து பல காலமா இங்க வந்து இருக்கான். சாதாரணமான ஸ்டோன்ஸை பத்தி எல்லாம் அங்க கேட்கறான். அதுலயும் சில பல எனர்ஜி இருக்கும்னு அது சொல்லுது. வீட்டுல இருக்க ஒரு விஷயத்தை அதை ஸ்கேன் பண்ணு. உங்க அம்மாவோட டைமண்ட் ரிங் இருக்கும், அதை பார்த்தோன்னே அது சொல்லுது, இதுவும் ஒரு எனர்ஜி ரிங் தான். அட நீ என்ன என்னோட வீட்டுல இருக்க எல்லா விஷயத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணிருக்க. மாஸ்டர், நீங்க வந்து ஸ்ட்ராங் ஆகணும்னா உங்களுக்கு இந்த எனர்ஜி ஜெம் வந்து தேவைப்படும். அதனால அது திரும்ப சர்ச் பண்ணி வெளியில ஒரு எனர்ஜி ஜெம் இருக்கிற மாதிரி அது சொல்லுது. கேட்டோடனே ஆளுக்கு புரியுது, நான் வந்து ஸ்ட்ராங் ஆகணும், அப்பதான் என்னால யாவை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஆமா மாஸ்டர், நீங்க சொல்றது கரெக்ட் தான். இந்த ஸ்டோன்ஸ் ஆப்டைன் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அது திரும்ப சர்ச் பண்ணி ஒரு கார்டன் ஏரியால அது எங்கேயோ தான் இருக்கு. சீக்கிரம் அது எங்க இருக்குன்னு சொல்லு. வேறமா உங்களோட கண்ணை வச்சு நல்லா கவனிங்க, உங்களுக்கே அந்த விஷயம் எங்க இருக்குன்னு தெரியும். அதே மாதிரி அவன் தேடி கண்டுபிடிக்கிறான். அந்த ஸ்டோன் அது வந்து நார்மலான ஸ்டோன் மாதிரி அவனுக்கு தெரியுது. ஆனா அது ஒன்னும் நார்மலான ஸ்டோன் இல்ல. அந்த கியூபம் அது எத்தனை வந்து எனக்குள்ளவே கொண்டு வந்து அத்த செகண்டே அது அப்படியே மறைஞ்சு போகுது. இது ஒரு பேசிக் ஸ்டோனா இருக்கிறனால இவனோட பவர் அது 2க்கு போகுது, என்டியூரன்ஸ் 1க்கும் ஸ்ட்ரென்த் 2க்கும் போகுது. அதுக்கப்புறம் அவன் கிளாஸுக்கு போறான். யாக்கும் இப்பதான் நிம்மதி. நம்ம ஹீரோக்கு அங்க எதுவுமே ஆகல. அங்க ஹீரோவும் தேங்க்ஸ் சொல்றான். திடீர்னு அங்க யாரோ ஒருத்தங்க வராங்க. வந்தது அதே கேங்ஸ்டர் ஆளுங்க தான். அவங்க நம்ம ஹீரோவை தேடி தான் வந்திருக்காங்க. எங்க அவன் இங்கதான் இருக்கான்னு எனக்கு தெரியும். எல்லாருமே நம்ம ஹீரோ பக்கம் தான் பாக்குறாங்க. அவன் அப்படியே பத்துக்கிறான். என்ன பண்றது? அட மாஸ்டர், நீங்க வந்து எதுக்கு பை பண்ணும்? ஸ்ட்ரென்த் என்டியூரன்ஸ் அது இவங்களை கம்பேர் பண்ணா ரொம்ப அதிகம். இதனால அவனுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அங்க யாவும் கத்துறான், நீங்க வந்து எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? தயவு செஞ்சு அவனை விடுங்க, கொஞ்சம் உங்களை பாதர் பண்ணாதீங்க. என்ன சொல்ல இருக்க? நீ வந்து தப்பா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அவன் வந்து ஒரு பயந்தாங்குழி பையன். ஏன்னா அவன் ஓ பின்னாடி வந்து ஒழிஞ்சிக்கிறான். பொண்ணுங்களை ஷீல்டா பயன்படுத்துறான். உனக்கு என்ன அந்த விஷயம் தெரியலையா என்ன? இல்ல அப்படியெல்லாம் இல்ல. வாங் வந்து உண்மையிலேயே ஒரு மேன் தான். அங்க வாங்கும் அப்படியே கைய பிடிக்கிறானா? இத பாக்குற நம்ம சன், அவனுக்கு வந்து அவளுக்கும் தெரியல என்ன இவன் எவ்வளவு ஸ்ட்ராங் ஆயிட்டானு. பின்னாடியே டீச்சரும் வந்துடுறாரா. இதனால சன்னால அங்க எதுவுமே பண்ண முடியல. சன்னும் சொல்றான், ஹே வாங், பல் கோட்டுக்கு 5 மணிக்கு வா. இந்த சைடு சன்னுக்கு அவளுக்கும் புரியல எப்படி இவன் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆனானு. நாம பிடிச்சபடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிருந்திருக்கும். இதுக்கப்புறம் ஹீரோவும் சன்னை தேடி வரான். ஆனா மத்தவங்க எல்லாருமே பயங்கரமா கலாய்க்கிறாங்க. என்னப்பா, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், ஒரு கோலை தானே, பயந்து போய் தண்ணியில குதிச்சவன். அங்க சன்னோ இதெல்லாம் பாத்துங்கன்னே சொல்றான். ஹே போதும் நித்துங்க. இந்த மாதிரி எவ்வளவுதான் அவனை கிண்டல் பண்ண போறீங்க? ஏன்னா அவன் நம்மளோட கெஸ்ட். கதுவை சாத்துங்க, நம்ம வந்து இப்ப ஆரம்பிக்க போறோம். அங்க சன்னோ கிட்ட வந்து சொல்றான், நான் தான் உன்னை இங்க வர வச்சேன், மரியாதையா. அதாவது நீ முட்டி போட்டு மன்னிப்பு கேட்ட வேணா நான் உன்னை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லனா கஷ்டம் தான், உன்னெல்லாம் விடுறதுக்கு வாய்ப்பே இல்ல, பாத்துக்கோ. அங்க கியூபோ சொல்லுது, மாஸ்டர் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இங்க வந்து கிட்டத்தட்ட 12 பேர் இருக்காங்க. ஜெயிக்கிறதுக்கு பாசிபிலிட்டி கிட்டத்தட்ட 20% தான் இருக்கு. அதனால ஹீரோவும் சன்னு கிட்ட சொல்றான், அப்பா நீ வந்து பயந்து போயிட்ட போல, ஏன்னா உன்னால கூட 1-on-1 ஃபைட்டை கூட பண்ண முடியல. இல்ல என்ன ஒரு ரோல் மாடலா இருக்க போற மத்தவங்களுக்கு. கேட்டோன்னே மத்தவங்க ரொம்ப கடுப்பாகிறாங்க. அங்க பின்னாடி ஒரு மொட்டையும் வரான். பாஸ், நான் வந்து இவனை பாத்துக்கிறேன், இவனால பெருசா என்ன பண்ண முடியும், நானே இவனுக்கு போதும், இது ஒரு டம்மி பீஸ் தான். ஆமா நம்மளோட மொட்டை சும்மா மொட்டை பீஸ் இல்ல, சும்மா டெரர் பீஸ். எல்லாரையுமே புரட்டி எடுப்பான். பயங்கரமான ஃபைட்டர் இவன். காம்பேக்டும் கிட்டத்தட்ட 10ல இருக்கு. நம்ம ஹீரோவால இவனை சமாளிக்க முடியும்.
முடியும். அங்க மொட்டையும் பயங்கர வேகமா தாக்குறான். நாங்க ஒரு அட்டாக்கும் நம்ம ஹீரோ மேல படவே இல்லை. அங்க ஹீரோவும் பயங்கரமா தாக்குறான். இதே மாதிரி அவங்களோட சண்டையும் போகுது. இந்த சைடு யார் ரொம்ப கவலையில இருக்கா. யாருக்கு நல்லாவே தெரியும் நம்ம ஹீரோ வந்து சண்டை போறதுக்கு தான் போயிருக்கான்னு. அப்புறம் அந்த சண்டையோட சீனை காட்டுறாங்க. அங்க சண்டை போட்டு மொட்டை ரொம்ப களைச்சு போயிடறான். அப்படிதான் மாஸ்டர் வந்து அவனை களைப்பாக்கிட்டீங்க. கரெக்டான வாய்ப்புக்கு நீங்க வெயிட் பண்ணுங்க. கரெக்டான வாய்ப்பு வரட்டும். அப்போ மூஞ்சிலே ஒரு எத்துங்க. அதுலயே அவனோட கதையை முடிக்க முடியும். யோ என்னையா நீ பண்ணிருக்க? அவனோட டிராப்ல நீ விழக்கூடாது. சீக்கிரமா அவனை முடிச்சு விடு. அதே வேகத்தோட அவன் போறான். ஆனா கடைசியில நம்ம ஹீரோ தான் அவனோட கதையை முடிக்கிறான். இந்த சைடு இதை பார்த்தோன்னே மத்தவங்களுக்கு எல்லாம் அங்க வெறியாவுது. யாரா இவன் நம்மளோட ஆளையே இப்படி அடிக்கிறான்னு. இப்போ நீ வந்து என்ன பண்ண போற? கியூபி கிட்ட பாசிபிலிட்டி அவன் கேட்கறான். எவ்வளவு பாசிபிலிட்டி இருக்கு நம்ம ஜெயிக்கிறதுக்கு? பாசிபிலிட்டியே 30% தான் இருக்கான். மத்தவங்களும் தாக்க வராங்க. அங்க ஹீரோவும் என்ன பண்ணும் தெரியாம முழிச்சுன்னு இருக்கான். ஏதாச்சும் ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். அப்பதான் இங்க ஜெயிக்க முடியும். இப்படி இவன் சொல்றதோட இங்கேயே இந்த எபிசோட முடியுது. என்னடா எபிசோடு வந்து ரொம்ப சின்னதா இருக்குன்னு பாக்குறீங்களா? உண்மையான எபிசோடே ரொம்ப சின்னதுங்க. உள்ள இன்ட்ரோ அவுட்ரோ அதெல்லாம் சேர்த்தாலே ரொம்பவும் கம்மியாயிடும். அதனால தான் வீடியோ ரொம்ப சிறுசா இருக்கு. நான் நெக்ஸ்ட் எபிசோடையும் சீக்கிரமா போட்டுறேன். சோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். மாதிரி இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.